ஸ்ரீ குருபியோ நமக. இந்த வீடியோ ரத சப்தமி பற்றி ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் 4th February 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஏற்படுறது. இந்த ரத சப்தமின்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காத்தால் நம்ம ஸ்நானம் பண்ணும்போது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இந்த ரத சப்தமி இந்த வருஷம் 4th February செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வருது இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணி ஆகணும் முதல் நாள். ஓகேயா? ஸோ 3rd February திங்கக்கிழமை அன்னைக்கு நான் பின்னாடி சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வாக்கில் கலெக்ட் பண்ணி நீங்கள் பாத்ரூமில் வச்சிடணும். ஓகேயா? நம்ம அவசரமாக ரத சப்தமி காத்தால் குளிக்க போகும்போது இதெல்லாம் மறந்து போயிடும். ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறதுக்கு, வீடியோவை பார்க்குறதுக்கும் நமக்கு டைம் இருக்காது. அதனால் முதல் நாளே நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கலெக்ட் பண்ணி பாத்ரூமில் ரெடியாக வச்சுட்டேன்னாக்கா காத்தால் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்நானம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேயா? ஸோ என்ன வேணும்னா, எருக்கு இலை வேணும், ஒவ்வொருத்தருக்கும் 7 இலை. அப்புறம் அக்ஷதை, மஞ்சள் அக்ஷதை, அப்புறம் அருகம்புல், அப்புறம் பசுஞ்சாணி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், போய் நம்ம எடுக்க முடியாது இல்லையா. அதனால் வரட்டி இருக்கு இல்லையா, அந்த வரட்டியை கொஞ்சம் பிச்சு வச்சுட்டா கூட போதும். பசு வரட்டி கிடைக்கிறது, அதை எடுத்து கொஞ்சம் பிச்சு வச்சுட்டுலாம். மஞ்சப்பொடி. ஸோ இவ்வளோதான். என்னென்னாக்கா எருக்கு இலை, அக்ஷதை, அருகம்புல், பசுஞ்சாணி இல்லாட்டி வரட்டி, மஞ்சப்பொடி, இதை மட்டும் எடுத்து பாத்ரூமில் வச்சுட்டுருங்க முதல்லையே. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது ரத சப்தமி அப்படின்னாக்கா என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த குளிர்காலம் முடிய போகிற ஸ்டேஜ் இது. அதாவது இது வரைக்கும் டே டைம் கம்மியாக இருந்தது, நைட் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த சன் இட் வாஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் சவுத். 4th February ரத சப்தமி இன்னைக்கு இட் டேர்ன்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். சன் இனிமே இட் வில் ட்ராவல் டுவர்ட்ஸ் தி நார்த். இதனால் என்ன அப்படின்னாக்கா, பகல் பொழுது ஜாஸ்தியாகும், இரவு பொழுது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் நமக்கு இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சம்மர் இனிமேல் சூரிய வெப்பம் கொஞ்சம் இனிமேல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் அந்த சன்னோடது இன்னைக்கு ஏற்படுறதுனால இதுக்கு ரத சப்தமி அப்படின்னு பேர். ஸோ இதை எப்படி ஸ்நானம் பண்ணணும், அப்புறம் ஃபர்தராக இன்றைக்கி என்ன நம்ம ஸ்ரத்தை எடுத்து பண்ணணும், அதுவே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ரத சப்தமி இன்னைக்கு காத்தால் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் எருக்கு இலை முக்கியமாக இருக்கணும், மஞ்சள் அக்ஷதை, அருகம்புல், வரட்டி, மஞ்சப்பொடி, இது 5 ஐட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூமில் குளிக்க போகணும். ஓகேயா? ஸ்நானம் பண்ணும்போது எருக்கு இலையை 7 எருக்கு இலையை வச்சு, அது மேலே அக்ஷதையை வச்சு, அருகம்புல் வச்சு, வரட்டியை கொஞ்சம் பிச்சு எடுத்து வச்சுட்டு மஞ்சப்பொடியும் வச்சுட்டேன்னாக்கா இந்த செட்டை அப்படியே தலையில் வச்சுக்கணும். தலையில் வச்சுட்டு நான் இப்போ கீழே சொல்கிற மந்திரத்தை சொல்லணும். சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணும்போது அப்படியே அந்த எருக்கு இலையை கீழே தள்ளி விட்டு அப்படியே தண்ணி ஜலத்தால் குளிச்சுடணும். அதுதான் இப்போ குளிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நான் ஸ்லோகம் சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே குளிச்சுடுங்க. சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ச்சிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத்யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் ச சோகம் ச
மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி த்வாம் சப்த லோகைக மாதரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானேன மம பாபம் வியபோகய. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தலையில் ஜலத்தை விட்டுக்கும் போது அந்த இலை இந்த பத்திரங்கள்லாம் வந்து கீழே அப்படியே விழுந்துடும். அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு நீங்கள் ஸ்நானத்தை முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத இப்போ ஃபர்தராக சொல்கிறேன். குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்து தலையெல்லாம் துவட்டின்டாட்டு நித்திய கர்மா நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். சந்தியாவந்தனம் மாத்தியானியம் அதெல்லாம் பண்ணணும். சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அர்க்கியம் விடணும். அர்க்கியம் விடணும்னா பெரிய ஒன்றும் சமாச்சாரம் இல்லை. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து கீழே வர மந்திரத்தை சொல்லிட்டு கீழே தரையில் விட்டுட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னாக்கா சொல்கிறேன். கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு ஆச்சமனம் பண்ணுங்க, சுக்லாம்பிரதம் சொல்லுங்க, கணபதி தியானம். அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம், ரத சப்தமி ஸ்நானாங்கம் அர்க்ய பிரதானம் கரிஷ்யே அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு கையில் ஜலம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சப்த சப்தி ரத்தாரூட சப்த லோக பிரகாஷக திவாகர கிருஹானார்க்யம் சப்தம் யாம் ஜோதிஷாம் பதே திவாகராய நமக இதமர்க்யம் 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 அப்படின்ட்டு 3 வாட்டி ஜலத்தை எடுத்து தரையில் விட்டுடுங்க. அப்புறம் கையில் இப்போ கொஞ்சம் ஜலம் வாங்கிக்கோங்க, ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் கொஞ்சம் கையில் ஜலத்தை வாங்கிட்டு காயேன வாச்சா பண்ணணும். ஓகேயா? வலது கையில் கொஞ்சம் ஜலத்தை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தை சொல்லிட்டோ அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்க. ஓகேயா? இதுதான் அர்க்ய பிரதானம். இதை இன்னைக்கு செஞ்சால் போதும். மற்றபடி நித்திய கர்மாக்களை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்ரீ குருபியோ நமக.